بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், இந்த வாராந்திர கருத்தியல் சார்ந்த சிந்தனைகளை தொடர்ந்து நம்ம பகிர்ந்துகிட்டே வர்றோம். இன்னைக்கு நாங்க பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக், மறுமையில் ஒரு நாள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகள்ல மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறது, மௌத்துக்கு பின்னால ஒரு பெரிய வாழ்க்கை நமக்கு இருக்குது. அதுதான் எட்டர்னல் லைஃப், அதுதான் முடிவில்லாதது அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகள்ல மிக முக்கியமான நம்பிக்கை. ஆஹிரா, இஸ்லாமிய மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் நம்ம அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆழமான அறிவை நம்ம அறிவதற்கு முயற்சிக்கணும். அதை நம்முடைய மனைவி மக்கள், குழந்தைகள், அவங்கள்ட்ட நம்ம சொல்வதற்கு முயற்சிக்கணும். எல்லா நிலையிலையுமே அந்த நாலேஜ் மிக முக்கியமானது. அந்த அடிப்படை அறிவை நம்ம விளங்கும் போதுதான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா, அடுத்த ஜெனரேஷனை இஸ்லாமிய அந்த தொடர்புகளோடு நாம் உருவாக்க முடியும். இல்லைன்னா உருவாக்க முடியாது. ஒன்று வஹ்தானியத். இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலக்கூறுகள்ல ஒன்று என்னன்னா வஹ்தானியத். அதாவது என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இஸ்லாத்தினுடைய ஆழமான மூலக்கூறு. இரண்டாவது ரிசாலத். அதாவது இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட, இந்த உலகம் நேர்வழியில இருக்கிறதுக்காக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வேதம் குர்ஆன். அதை நம்ம அறிஞ்சு புரிஞ்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து வைக்கணும். மூணாவது ஷரியத், மார்க்கம். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த உலகத்துல என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வாழ்க்கையில அமல்படுத்துறதுக்கு தான் ஷரியத்துன்னு பேரு. நான்காவது தான் ஆகிரத். இந்த ஆகிரத்தை விளங்கணும்னா மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களை புரியணும். மனிதனுடைய த ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் அப்படின்னு ஒரு பாடம் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம். மனிதனுடைய வாழ்க்கை தரங்கள், வாழ்க்கையினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் 4 லைஃப்ல நம்ம வாழ்றோம். 4 விதமான வாழ்க்கை முறை நமக்கு இருக்குது அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஒன்று ஆலமுல் அர்வாஹ், நாம் படைக்கப்பட்ட அந்த ரூஹுடைய நிலை. நாம் முதல் முறையாக படைக்கப்பட்டது. உடம்பு அப்படிங்கிறது இந்த ரூஹை சுமக்கக்கூடிய ஒரு கேந்திரம் தான், ஒரு பாத்திரம் தான் நம்முடைய உடல் அப்படிங்கிறது. இந்த உடலுக்கு தான் இறப்பு இருக்குமே தவிர நம்முடைய உயிருக்கு இறப்பு கிடையாது. நம்முடைய அந்த நஃப்ஸுங்கிற நம்முடைய மனத்துக்கும் நம்முடைய உடலுக்கும் தான் இறந்து போயிருவோம். இந்த ரெண்டும் இறந்துரும். கல்பும் ரூஹும் என்ன செய்யும்னா மறுமையில அது இருக்கத்தான் செய்யும். சோ மனிதனுடைய வாழ்க்கை அந்த படிநிலைகள்ல முதலாவது படிநிலை அப்படிங்கிறது ஆலமுல் அர்வாஹ், அந்த ரூஹ், நம்முடைய உயிர் படைக்கப்பட்ட நிலைகள். இரண்டாவது ஆலமு துன்யா, அந்த ரூஹ் என்ன செய்யும், ஆண் பெண் 2 பேரும் நிக்காஹ் முடிச்சு அதிலிருந்து ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தைக்கு இந்த ரூஹ் ஊதப்படும். இது ஆலமு துன்யா. இந்த ஆலமு துன்யா அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த காலம் தான். ஆலமுல் அர்வாஹும் ஒரு நீண்ட நெடிய காலம். ஆலமு துன்யா அப்படிங்கிறது 60க்கும் 70க்கும் குறிப்பிட்ட காலம் தான். ஒரு சின்ன காலம் தான் இந்த ஆலமு துன்யா. இந்த உலகத்துல வாழ்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் மிக குறைந்த காலத்துல தான் வாழ்றோம். அதாவது நம்முடைய மற்ற வாழ்க்கையை கவனிச்சு ரொம்ப குறைவான வாழ்க்கை தான். மூணாவது ஆலமுல் பர்சஹ், அதாவது கபருடைய வாழ்க்கை. நம்ம இறந்து போன பிறகு நம்முடைய ரூஹ் என்ன செய்யும், அந்த மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும். அது நல்ல ரூஹாக இருந்தா, அது நல்ல அமல்கள் செய்து அந்த ரூஹ் சரியான ஒரு ரூஹாக இருந்தா அது இன்பத்தை அனுபவிக்கும். அது கெட்ட ரூஹாக, அது தவறுகள் செய்து தன் ரூஹுடைய நிலையை அது கெட்டதாக மாற்றி கொண்டுட்டா அது ஒரு நஷ்டத்துல, கஷ்டத்துல இருக்கும். அதுக்கு பேர் ஆலமுல் பர்சஹ்ன்னு சொல்லுவாங்க. அது கபருடைய வாழ்க்கை முறை. நாலாவது ஆலமுல் ஆஹிரா, அதான் எட்டர்னல் லைஃப். அதுக்கு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அதுக்கு எண்டு கிடையாது. அந்த ரூஹ் என்ன செய்யும், ரூஹை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த ரூஹ தண்ணீரை கொண்டோ நெருப்பை கொண்டோ
இல்ல எதை கொண்டும் அந்த ரூஹ அழிக்க முடியாது. ஏன்னா அந்த ரூஹுங்கிறது அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கிடைச்சது. மற்ற படைப்புகளுக்கும் மனித படைப்புகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனித படைப்புங்கிறது அல்லாஹ்வுடைய அதிசயம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அதிசயம் தான் மனிதனுடைய படைப்பு. இந்த படைப்புடைய தத்துவத்தை நம்ம உணர்ந்து, நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம்? வந்ததனுடைய காரணம் என்ன? நம்ம ஏன் நல்லவர்களாக வாழணும்? நம்ம ஏன் தப்பு செய்யக்கூடாது? நம்ம ஏன் தீமைகளின் பக்கம் அடுத்தவங்கள அநியாயம் செய்யக்கூடாது? அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக விளங்கி, ஒரு நேர்மையான நல்ல வாழ்க்கைய வாழணும். அந்த நன்மைகளுடைய முதல் நன்மை தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுதல். என்னை படைத்தவனை ஏற்றுக்கொள்றது தான் நன்மையினுடைய உச்சம். எல்லாமே நன்மைகள் தான். அடுத்தவங்களுக்கு உதவி செய்றோம், உணவு குடுக்குறோம், அவங்க மீது இரக்கப்படுறோம். இது எல்லாமே நன்மைகள் தான். இஸ்லாமிய நன்மைகளுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இஸ்லாத்துல 2 நன்மைகள் இருக்கு. ஒண்ணு நன்மைகளை செய்வதும் நன்மை, தீமைகளை விட்டு தவிர்ந்திருப்பதும் நன்மை. 2மே நமக்கு நன்மை தான். இத நல்லா புரிஞ்சுக்கணும். தீமை செய்யறது மட்டும் தீமை கிடையாது. நன்மையை விட்டாலும் தீமை தான் நமக்கு. 2மே நன்மை, 2மே தீமை. அப்ப எல்லா நிலையிலும் இஸ்லாமிய வாழ்க்கை முறை சொல்லக்கூடிய அந்த நிலைகள்ங்கிறது, நீ உன்னுடைய அறிய முயற்சி செய். உன் அல்லாஹ்வை அறிய முயற்சி செய். உன்னை படைத்தவனை அறிய முயற்சி செய். இந்த உலகத்துல நீ அத முயற்சி செய்து, அத நீ அடைஞ்சுட்ட நல்லவனாக, உன் ரூஹ நீ பக்குவப்படுத்திட்டன்னா, உன்னுடைய பின்னாடி வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் மறுமையில நிச்சயமாக எழுப்பப்படுவோம். சூரத்துல் யாசீன் ஏன் குர்ஆனுடைய இதயம்னு சொல்லப்படுதுன்னா, அதுல ஒரு காரணம் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவங்களை சூரத்துல் யாசீன் மிக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணும். அதனுடைய படைப்பு நிலை, அதுக்கப்புறம் நன்மை எத்தி வைத்தல் நிலை, அதுக்கப்புறம் தீமை செய்த நிலை, அதுக்கப்புறம் மண்மையில் எழுப்பப்படுதல் நிலை. ஒரே ஒரு சத்தம் தான். ஒரே ஒரு சப்தத்துல எல்லாமே முடிஞ்சு போயிரும். அப்படிங்கிறத குர்ஆன் மிக அற்புதமா சூரத்துல் யாசீன்ல அல்லாஹ் சொல்லுவான். மறுமைங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் வரப்போறது தான். திடீர்னு ஒரு நாள் நம்ம எப்படி தூங்கி எழுந்த பிறகு நம்ம முழிக்கிறோமோ, அதே போல ஒரு நாள் நம்ம எல்லாரும் எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்ட உடனே நம்ம எல்லாரும் கேட்போம், "எங்கள யார் எழுப்புனது?" குர்ஆன் சொல்லுது. "எங்கள யார் எழுப்புனது? இந்த நித்திரையில் ஆழ்ந்த நித்திரையில் இருந்த எங்களை யார் எழுப்புனது?" அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சூர் ஊதப்படும், எல்லாரும் இறந்து போவோம். ஒரு சூர் ஊதப்படும், எல்லாரும் எழுந்திரிப்போம். மனிதர்கள் தன் நெத்தியில இருந்த மண்ணை தட்டிவிட்டு எழுந்திருப்பாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் கொள்கையின் அடிப்படையில நம்ம எல்லாரும் இந்த உடலோடு எழுந்திருப்போம்னு கிதாபுகள்ல எழுதுறாங்க. ரூஹ் மட்டும் எந்திரிக்காது, தன் உடலும் சேர்ந்து எந்திரிக்கப்படும். அந்த அந்த அப்படியே நம்ம எந்திரிப்போம் எல்லாருமே. எழுந்த பிறகு அல்லாஹ் தஆலா மக்களை 4 வகையாக பிரிப்பான். நல்லவர்கள் தனியாக, தீயவர்கள் பாவிகள் தனியாக, காஃபிர்கள் முனாஃபிக்குகள் தனியாக, நன்மையும் தீமையும் சரிசமமாக இருக்கக்கூடிய மனிதர்கள். இப்படி அல்லாஹ் தஆலா மனிதர்கள அல்லாஹ் ஒரு 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 அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு சப்தம் தான் வரும். மனிதர்கள் தானாக பிரிந்து விடுவாங்க. மறுமையினுடைய நாள். அந்த மஹ்ஷருடைய தினம் அப்படிங்கிறது உலக மக்கள் எல்லாரும் 120 வரிசைகளாக நிப்பாங்க. அல்லாஹ் ஆலம். அல்லாஹ் இது அறிந்தவனாக இருக்கிறான். கிதாபுகள்ல இமாம்கள், ஹதீஸுகள்ல வரக்கூடிய சில அடிப்படையான ஆதாரங்களை வைத்து ஒரு சில விஷயங்கள். அல்லாஹ் தான் எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதர்களை 120 வரிசைகளாக நிப்பாட்டுவான். உலகத்துல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து சைனாவுல தான் கடைசி மனிதன் பிறப்பான்னு ஆய்வுகள் சொல்லுது. கடைசி மனிதன் சைனால பிறப்பாரு. அந்த கடைசி மனிதன் முதற்கொண்டு எல்லாரும் வரிசையில நிப்பாட்டப்படுவோம். நிப்பாட்டப்பட்ட பிறகு மனிதனுடைய நிலைக்கு ஏற்ற மாரி மனிதர்கள் அந்த நிலையில கஷ்டத்த உள்வாங்குவாங்க. சூரியன் தலைக்கு மேல வந்துரும். இந்த மஹ்ஷருடைய தினம்ங்கிறது எங்க நடக்கும்னா, அது துனியால தான். இந்த உலகத்துல தான் நடக்கும்னு ஆலிம்கள் சொல்றாங்க. கிதாபுகள் சொல்லுது. மஹ்ஷருடைய தினம்ங்கிறது வேற எங்கேயும் இல்ல. இங்க தான் நாங்க புதைக்கப்பட்டோம். திரும்ப இங்க தான் நம்ம எழுப்பப்படுவோம். நம்ம எல்லாரும் இங்க தான் வரிசையில நிப்போம். அல்லாஹ் தஆலா மனிதர்களை பிரித்துருவான். மனிதர்கள் தன்னுடைய நிலைக்கேற்ற மாரி அந்த நிலையில கஷ்டத்துல சில பேர் பாவங்கள் அதிகமா செய்தவங்க வேர்வையில மூழ்குவாங்க. அப்ப ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, "யா ரசூலல்லாஹ், மஹ்ஷரை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. மறுமையில நம்ம எல்லாரும் இறந்த பிறகு அல்லாஹ் நம்மள எழுப்புவாங்கன்னு சொல்றது இல்ல. அந்த விஷயத்த பத்தி எங்களுக்கு விளக்கப்படுத்துங்கன்னு" சொல்லும்போது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மனிதர்கள் வரிசைகளாக நிப்பாட்டப்படுவாங்க.
அவர்களுடைய உடம்புல வந்து என்ன இருக்காது, ஒரு துணி கூட இருக்காது. எல்லாம் அமனமாக, உரியானாக அமனமாக நிப்போம். ஆண்கள், பெண்கள் எல்லாரும் அமனமாக நிப்பாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, "யா ரசூலல்லாஹ், நம்ம வெட்கப்பட மாட்டோமா? ஒருத்தவங்க அமனமாக நிக்கும்போது, பார்க்கும்போது வெட்கம் ஏற்படுமே." இப்ப நபி சொல்லுவாங்க, "இல்ல, அந்த நிலையில யாருக்கும் அந்த உணர்வுகள் இருக்காது." ஏன்னா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைய இப்ப நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம நிலைகள் என்னவாகும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் யோசிப்பானே தவிர, வேற யாரையும் பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு அத பத்தி ஹதீஸ்கள்ல மறுமைய பத்தி நெறைய நம்ம பேசணும். மக்களுக்கு விளக்கப்படுத்தணும். இது வந்து இப்ப என்ன ஆச்சுன்னா, இஸ்லாமிய மார்க்கம் வந்து இல்லாத பிற்போக்குத்தனமான, இல்ல வந்து ஃபண்டமெண்டலான விஷயங்கள மக்களுக்கு எடுத்து வைக்குது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டதனுடைய நிகழ்வாக இன்னைக்கு மறுமைய பத்தி நம்ம யாரும் பேசுறதில்ல. மறுமைய பத்தி பேசணும். இந்த உலக வாழ்க்கை ரொம்ப ஷார்ட். நம்முடைய 4 நிலை வாழ்க்கையில ரொம்ப கம்மியான பகுதிங்கிறது இந்த பகுதி தான். உலக வாழ்க்கை தான். வெறும் 70 வருஷம் தான். ஆனா என்னமோ நம்ம வந்து பெரிய பெரிய லைஃப்ல 100 வருஷம், 200 வருஷம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எல்லா மனிதர்களும் அமனமாக இருப்பாங்க. ஆண்களுக்கு கத்தனாவுடைய தோல் கூட வந்து ஒட்டிக்கும். கத்தனா சுன்னத் செய்யப்பட்ட ஆண்களுக்கு கத்தனாவுடைய தோல் கூட ஒட்டிக்கும். எல்லாருமே என்ன செய்வாங்க? அப்படியே அமனமாக இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, "யா நஃப்ஸி, யா நஃப்ஸி, என்னுடைய கை சேதமே. இந்த உலகத்துல நெறைய நேரங்கள நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. என் செல்வங்களை நான் பாதுகாத்தேன். மக்களுக்கு குடுக்கலையே. நான் மக்களுக்கு அநியாயம் செய்தனே. நான் தனிமையில பாவங்கள் செய்தேன். பகிரங்கமான பாவங்கள் செய்தேன். பல நிலைகளில் இறைவனை மறந்தேன். நேர்வழியை மறந்தேன்." அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தன் நிலையை பத்தி யோசிப்பாங்க. அப்படித்தானே? உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து 7:50க்கு ட்ரெயின் அப்படின்னா, சில நேரங்கள்ல ட்ரெயின மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? ரொம்ப புலம்புவோம் நம்ம. புலம்புவோமா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அந்த டிராபிக் ஆயிருச்சு. கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சிருக்கலாம். இப்படி புலம்புவோம். ட்ரெயின் போயிரும். ட்ரெயின் கிடைக்காது திரும்பி. அதுபோல தான் வாழ்க்கை. குடுக்கப்பட்ட வாழ்க்கைய சரியான முறையில தவறுகள் செய்தோம்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு, நன்மைகளை அதிகப்படுத்தி, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து, நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி, நம்மால் யாரும் கஷ்டப்படாம, நம்மால் யாரும் அநியாயம் செய்யப்படாம, அல்லாஹ் எதை ஏவுனானோ அதை செய்து, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தடுத்துக் கொண்டு உலகத்துல வாழும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதியான வாழ்க்கை உள்ள மக்கள் அங்க எப்படி இருப்பாங்க? அந்த வாழ்க்கையை பின்பற்றாத அசுத்தமான தவறுகள் செய்தவங்க அந்த மறுமையில எப்படி இருப்பாங்கங்கிறத பல ஹதீஸுகள், பல குர்ஆனுடைய வசனங்கள் அப்படியே சொல்லிக்கொண்டே வருது. ஒவ்வொரு நீங்க பக்கத்த திருப்புனாலும் குர்ஆன்ல அதுல ஆகிரத்த பத்தி அல்லாஹ் ஒண்ணு சொல்லுவான். மறுமைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, மறந்துறாத. இந்த உலக வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் அல்ல. இப்ப எல்லாரும் நிப்பாட்டப்பட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? சில பேர் அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு அநியாயம் செய்துட்ட. நரகத்துக்கு இழுத்துட்டு சொல்லும்போது, சில மனிதர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, எங்களுக்கு நீ அநியாயம் செய்துட்ட. என்ன அநியாயம் அல்லாஹ் கேட்பான், நான் என்ன உங்களுக்கு அநியாயம் செய்தேன்? இல்ல நீ தானே உலகத்த அழிச்ச. நீ உலகத்த அழிக்காம இருந்திருந்தீன்னா நாங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்திருப்போம் அப்படின்னு சில நபர்கள் சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ் சொல்லுவான், நான் எங்க அழிச்சேன்? உலகத்த அழிச்சது நீதான். பிமா கஸபத் ஐதீக்கும் மினன் நாஸ், உன்னுடைய கைகளால் செய்த விளைவுகள் தான் இந்த உலகம் அழிந்து போனது. காரணம் நான் தான். காரியம் நான் தான். செய்தது நான் தான். ஆனா அதை செய்ய வச்சது நீ. காரணம் நீதான். இயற்கைக்கு மாற்றமாக, இயற்கையை அழிக்கக்கூடிய, நான் படைத்த விஷயங்களை அழிக்கக்கூடிய பாவங்கள் அதிகமாக செய்து, நீதான் படைத்த உலகத்தை இழந்தாயே தவிர, நான் இந்த உலகத்தை வந்து என்னால நான் காரணமாக கிடையாது. நீ தான் காரணம்னு அல்லாஹ் சொல்லுவான். சோ அல்லாஹ்வை ஒருபோதும் நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும், எல்லா விதமான ஆதாரங்களையும், எல்லா விதமான ஹிதாயத்துடைய விஷயங்களையும் நமக்கு குடுக்குறான். ஒரு சில மக்கள் சிலைகளை வணங்கிய, இறைவனை மறுத்த மக்கள், ஒரு சில மக்கள் அங்க இருப்பாங்க. அந்த மக்கள் யார வணங்குறாங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க. ஷைத்தான வணங்கியிருப்பாங்கல்ல. ஷைத்தான இப்ப 4 நிலைகள்ல ஷைத்தான வணங்குறாங்க மனிதர்கள். ஒன்று சிலைகளாக வணங்குறாங்க. இன்னொன்னு சூரியனாக வணங்குறாங்க. 3வது வந்து நெருப்பாக வணங்குறாங்க. அப்புறம் மனிதர்களை, அதாவது நபிமார்களை கடவுளாக ஷைத்தான் ஆக்கி அவங்களுக்கு குடுத்துட்டான். சில மனிதர்கள் ஷைத்தான்ட்ட கேட்பாங்க, "நீ தானே எங்கள வழிகெடுத்த." சூரத்துல் யாசீன்ல வருது. பல சூறாக்கள்ல வருது. "நீ தானே என்னை வழிகெடுத்த. இறைவனை விட்டும் அல்லாஹ்வை விட்டும் எங்களை தூரப்படுத்தியது நீதானன்னு?" கேட்கும்போது ஷைத்தான் சொல்லுவான், "நான்லாம் கிடையாது.
நீங்க தான் உங்களை நாசமாக்கிக்கிட்டீங்க. நீங்களே உங்களுக்கு தான் எல்லா ஆதாரங்களும் இருந்துச்சு இல்ல. குர்ஆன் இருந்துச்சு, ஹதீஸ் இருந்துச்சு, நபிமார்கள் வந்தாங்க. மக்களுக்கு நலவுகள் சொல்லக்கூடிய மக்கள் இருந்தாங்க. எல்லாமே இருந்தும் நீங்க என்ன செய்யுங்க? என்ன வணங்குனீங்க. நீங்க தான் என்ன என்ன செஞ்சீங்க? வணங்குனீங்க. எனக்கு இது சம்மந்தம் இல்ல. அப்படின்னு ஷைத்தான் விட்டு உரண்டு ஓடிருவான். அல்லாஹ் சொல்லுவான், எதை வணங்குனீர்களோ அவர்களை கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுவான். மனிதர்களை பார்த்து, காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், எதெல்லாம் உலகத்துல நீங்க சிலைகளாக வணங்குனீங்களோ, கடவுள்னு சொன்னீங்களோ அவங்கள கூப்பிடுங்க. அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சபதமிடுவான். எந்த நாளை நீங்கள் மறுத்தீர்களோ அந்த நாள் தான் இந்த நாள்னு சொல்லுவான் மனிதர்கள்ட்ட. ஒரு சில மனிதர்கள் யா நஃப்ஸி, யா நஃப்ஸின்னு புலம்புவாங்க. ஒரு சில மனிதர்கள் மாஷா அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலுக்கு கீழாக இருப்பாங்க. அது அடுத்த வாரம் படிப்போம். அர்ஷுக்கு நிழலுக்கு கீழ் இருப்பவங்க யார்? அல்லாஹ் தஆலா அந்த மாரி மக்கள நம்மள உருவாக்கி தரணும். அர்ஷுக்கு கீழ் சில மனிதர்கள் இருப்பாங்க. நபிமார்கள் முதற்கொண்டு எல்லாருமே யா நஃப்ஸி, யா நஃப்ஸின்னு சொல்லுவாங்க. யா நஃப்ஸி, என் கை சேதமே, என் கை சேதமே, என் கை சேதமே. நான் இழந்துட்டேனே, இழந்துட்டேனே. சில மனிதர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு குடு. நான் உலகத்துக்கு போறேன். எனக்கு வாய்ப்பு குடு. நான் உலகத்துக்கு போயி எல்லா என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய சுகங்கள் எல்லாம் இழந்து உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட, உன்ன பத்தி மக்கள்ட்ட பேச சொல்றேன். அல்லாஹ் சொல்லுவான் ஜஃபல் கலாம். முடிந்தது முடிந்தது தான். இனிமே உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாது. வாய்ப்புகள் திரும்ப கொடுக்கப்படாது. இந்த கை சேதத்தால் மனிதன் அழுவான். சில மனிதர்கள் என்ன செய்வாங்க? தவறுகளின் காரணமாக மறுமையில் மஹ்ஷர் மக்களுக்கு முன்னால கேள்வி கேட்கப்படும். எல்லாத்தையும் அல்லாஹ் கூப்பிடு எப்படி கேள்வி கேட்பான்? கிதாபுகள்ல வருது. இமாம்கள் நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. ஒவ்வொரு மனிதனாக கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கப்படும். குர்ஆன் சொல்லுது, வாய்கள் அடைக்கப்படும், கைகள் பேசும், கைகள் பேசும், கால்கள் காரணங்களை சொல்லும். நான் என்ன செஞ்சேன்? கைகள் என்ன செஞ்சேன்? வாயை தவிர எல்லாமே பேசும். கண்கள் பேசும், காதுகள் பேசும், எல்லாம் பேசும். நான் என்னெல்லாம் செஞ்சேன்? என்னை எப்படியெல்லாம் வச்சான்? அப்போ ஒரு மனிதனுக்கு பக்கத்துல ஒரு ஒளியான ஒரு உருவம் இருக்கும். மாஷா அல்லாஹ். ஒரு மனிதனுக்கு பக்கத்துல ஒரு ஒளியான உருவம். அப்ப அந்த மனிதன் கேட்பான் அந்த உருவத்த பார்த்து, "நீ யார்?" அப்படின்னு கேட்கும்போது அந்த உருவம் சொல்லும், "நான் தான் உன்னுடைய குர்ஆன். நான் தான் உன்னுடைய குர்ஆன். நீ உலகத்தில் என்னை ஓதினாயே, நான் தான் அது. நான் தான் அல்லாஹ்வுடைய கலாம். உன் பக்கத்துல இருப்பேன். நீ கவலைப்படாத. கவலைப்படாத. உன்னை ஒருபோதும் நான் இழந்துட மாட்டேன். நீ என்னை நேசித்ததைப் போல நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை படித்ததைப் போல நான் உன்னை படிப்பேன். உன்னை பாதுகாப்பேன். நீ என்னை பாதுகாத்ததைப் போல நான் உன்னை பாதுகாப்பேன். நிச்சயமாக இறைவனுடைய தண்டனைக்கு நான் உன்னை ஆளாக்க மாட்டேன்." நம்ம நம்ம கூடயே நம்மள சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த குர்ஆன் நம்ம பக்கத்திலேயே இருக்கணுமா. நம்ம ஓதிய குர்ஆன். நம்ம குர்ஆன் ஓதுறோமா? அல்லாஹ்வுடைய கலாம படிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய கலாமுடைய தொடர்போடு இருக்கிறோமா? சில மனிதர்கள், சில பெண்கள் அவர்களுடைய உதடுகள் நெருப்பாலான கத்தரிக்கோலால் வெட்டப்படும். நெருப்பாலான கத்தரிக்கோலால் வெட்டப்படும் சில பெண்களுடைய உதடுகள். சில பேருடைய பெண்கள், அதிகமான பெண்கள் நரகத்துக்கு இழுத்துட்டு செல்லப்படுவாங்க. ஆயிஷா அல்லாஹ் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறாங்க? பெண்கள் ஏன் நரகத்துக்கு போறாங்க? அதுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, பெண்கள் சீக்கிரமே மனிதர்களை சபித்து விடுகிறார்கள். சாபமான வார்த்தைகளை விட்டுறாங்க. 2வது, சில நேரங்கள்ல கணவன் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு, உறவிடம், இருக்க இடம், சந்தோஷமா வச்சிருந்தாலும், சிறு சிறு சண்டைகள்ல நன்றி மறந்தவர்களாக என்ன சொல்றாங்க? நன்றி மறந்தவர்களாக, உன்னை கல்யாணம் பண்ணி எந்த சுகத்தையும் நான் பார்க்கல. எந்த சுகத்தையும் நான் பார்க்கலங்கிற வார்த்தைகள ஆண்கள் மீது பேசுறாங்க. ஹதீஸ்ல இப்படியே வருது. அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போறாங்க. நிறைய ஆண்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்துக்கு இழுத்துட்டு செல்லப்படுவாங்க. கூட்டம் கூட்டமாக. அப்ப ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் அந்த இடத்துல யா நஃப்ஸி, யா நஃப்ஸி, என்னுடைய நிலையேன்னு சொல்லும்போது, நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் யா உம்மத்தி, யா உம்மத்தி, என் சமுதாயமே, என் சமுதாயமே, என் சமுதாயத்தை பாதுகாத்துடு யா அல்லாஹ்ன்னு சஜிதால விழுந்துருவாங்க. அல்லாஹ் கேட்பான், யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் சஜிதால விழுகுறீங்க? எழுந்துறீங்க, எழுந்துறீங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், என் உம்மத்தை நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பாத வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். எழுந்திருக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்கள்ட்ட, நபியுடைய உம்மத்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தை சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போங்க. அப்படி பெரும் கூட்டம் சொர்க்கத்துக்கு கொண்டு கொண்டு போய் செல்லப்படும். அப்பயும் ஸல்லல்லாஹு அலைஹி எந்திரிக்க மாட்டாங்க. திரும்பி அல்லாஹ் சொல்லுவான், யா ரசூலல்லாஹ், நீங்க எழுந்துறீங்க. நீங்க எழுந்துறீங்க. இந்த மக்களுக்காக நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? எழுந்துறீங்க. நபி சொல்லுவாங்க, இல்ல இல்ல, என் உம்மத்திலிருந்து அனைவரும் சொர்க்கத்துக்கு போகாதவன் எந்திரிக்க மாட்டேன்.
அல்லாஹு தஆலா கலிமா சொன்ன மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை சொல்லிட்டாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் நன்மையின் உச்சம். எல்லா நன்மைகளை விட உச்சமான நன்மை அதுதான். எல்லா தீமைகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் அந்த கலிமாவுக்கு இருக்கு. அந்த கலிமாவை அதிகம் அதிகமாக நம்ம ஓதணும். நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய மனைவி மக்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நம்ம எல்லாரும் மௌத்தா போயிருவோம். மௌத்தான பிறகு கை சேதமுடைய மக்களாக ஆயிடக்கூடாது. கையை பிசைஞ்சுக்கிட்டு நிக்க கூடாது. அங்க போய் சந்தோஷமா அல்லாஹ்வை சந்திக்க போகணும். அங்க அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க போகணும். அல்லாஹ்வை பார்க்க போகணும். அந்த லிகா, அல்லாஹ்வுடைய லிகா நமக்கு கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய லிகா கிடைக்கணும்னா இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய ரிலா, பொருத்தம் கிடைக்கணும். லிகானா சந்திப்பு, பாக்குதல், ரிலானா பொருத்தம். இந்த உலகத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய பொருத்தம். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. அல்லாஹ் நம்மள பொருந்திக் கொள்ளணும், நாம அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளணும். மறுமையில் அந்த பொருத்தம் கிடைச்சா லிகா கிடைக்கும். நபிமார்கள் எல்லாருமே யா நப்சின்னு சொல்லுவாங்க. ஏன் நபிமார்கள் யா நப்சின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க, எல்லா நபிமார்களுக்கு பிறகு ஷைத்தான் அவர்களை கடவுளாக, சிலை வணக்கங்களாக மாத்திட்டான். ஆனா ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும், அவர்களுடைய உருவம் மட்டும் இதுவரையும் பொறிக்கப்படல. அல்லாஹு தஆலா அவங்களுடைய உருவங்களை மறைத்து வார்த்தைகளை நிலைநாட்டிட்டான். ஹதீஸை நிலைநாட்டிட்டான். முக்கியமான பகுதி இது. அவருடைய உருவங்கள் மறைக்கப்பட்டுருச்சு. நபியுடைய உருவம் தெரியாது. ஆனா யாருக்குமே தெரியாது. யாரும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் அதை பாதுகாத்துட்டான். இதுவரைக்கும் நபின்னு வாதிட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா நபி கடவுள்னு சொன்னவங்க கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுள்னு யாரும் சொன்னதே கிடையாது. ஆனா எல்லா நபிமார்களும் அதுல மிகப்பெரிய ஷைத்தான் சூழ்ச்சி செஞ்சுட்டான். அதனால எல்லா நபிமார்களும் அதை நினைத்து பயப்படுவாங்க. அல்லாஹ்வை பயப்படுவாங்க. அப்ப அந்த நிலையில ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். கூப்பிட்டு, யா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நீங்க மக்கள்கிட்ட போய் மக்களுக்கு நன்மையை எடுத்து வச்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா யா அல்லாஹ் நான் எடுத்து வச்சேன். 950 வருஷம் எடுத்து வச்சேன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த மக்களை கூப்பிடுவான். நூஹ் நபியுடைய மக்களை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், எடுத்து வச்சாரா? மக்கள் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, இவர் யாருன்னே தெரியாது, இவர் சந்திக்கவே இல்லை, எடுத்து வைக்கவே இல்லைன்றவாங்க. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை கூப்பிட்டு கேளுங்க. நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான். நம்மளை கூப்பிட்டு எல்லா நபிமார்களுக்கும் நம்ம தான் சாட்சி சொல்லுவோம். அதுக்குதான் இந்த உம்மத்துக்கு பேர் உம்மத்துல் வசத்தா, உம்மத்துல் வாஹிதா, உம்மத்துல் ஹைரா, உம்மத்துல் வசத்தா, உம்மத்துல் ஆஹிரா. 4 பேர் நமக்கு இருக்கு. நமக்கு 4 பேர். இந்த உம்மத்துக்கு சிறப்பான பெரிய எல்லா நபிமார்களும் கேட்டாங்க, இந்த உம்மத்துல நான் ஒரு ஆளா பிறக்கணும், நபியினுடைய உம்மத்தா நான் பிறக்கணும்னு கேட்டாங்க. ஆனா அந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதனால இந்த வாழ்க்கைய நேர்மையாக, அன்பாக, அல்லாஹ் எதை ஏவனானோ அதை செய்து, இதை தடுத்தானோ அதை விட்டும் பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹுடைய பொருத்தமுடைய மக்களாக நம்ம மாறணும். இன்னும் மஹ்ஷருடைய வாழ்க்கையை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். அடுத்த பயான்கள்ல மஹ்ஷருடைய, அதாவது அர்ஷனுடைய நிழல்ல யாரெல்லாம் நிற்பாங்க, அதை நம்ம மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணும். இது ஒரு கதையோ காவியமோ கற்பனைகளோ கிடையாது. குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாம், நபியுடைய வார்த்தை. இது ஹதீஸ் என்பது நபியுடைய வார்த்தை. இது சொல்லக்கூடியது எல்லாமே ஹக்கு மட்டும்தான், பொய் சொல்லாது. இது கற்பனையை சொல்லாது. எது நடக்க போகுதோ அதுதான் குர்ஆன் சொல்லும், ஹதீஸ் சொல்லும். அதனால அதை அதிகமாக அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில வாழ்ந்து, நம்ம எல்லாரும் எப்படி நம்ம இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ, இதே போல சொர்க்கத்துல மறுமையில நலவுகளை அல்லாஹ்வை சந்தித்து அவனுடைய மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்த மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அல்வான. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.